செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம லியோட எஃப்எஃப் தான் டீமன் ஸ்டால்லையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரிடா, இந்த ரம்ஜான் டைமில் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ப்ரீவியஸாக கொஞ்சம் நான் வாய்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் அடுத்தடுத்து என்னால் போட முடிஞ்சது. பட் இந்த லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு நான் அவ்வளோவா கால்குலேட் பண்ணிலாம் வந்துட்டு வாய்ஸ் பண்ணல. அதனால் இருந்தது அப்பப்போ அப்லோட் பண்ணிவிட்டேன். இந்த லாஸ்ட் வீக்கில் என்னால் பண்ண முடியல, ஏன்னா வாய்ஸ் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் பண்ணாதான் அப்படின்னு. ரம்ஜான் முடிஞ்சு கொஞ்சம் லீவு, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒர்க்குன்னு கொஞ்சம் டயர்டாக இருந்ததா. வீட்லேயும் வேலை பார்க்கணும்ல, மிதிப்பாங்களே. ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல. அந்த 1 வீக்குக்கு என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியல. அதுக்கு ரொம்ப சாரி. வியூஸ் போகுது. எனக்கு ஒருத்தர் பார்த்தாலும் அவங்களுக்காக நான் கொடுப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரியே நடக்காமல் கரெக்டாக கொடுத்துட்றேன். ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். போன பாட்டில் நீங்களோ அப்படியே லியை பார்க்க அவனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் அது சாப்பிட்லாமா, பசிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. பசிக்கிட்டு தான் சாப்பிட்ணும், நீ தான் தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறான் டபுள் மீனிங்கில். நீங்களோ அது அப்படின்னு ஒடிக்க தண்ணற. அவனும் கிட்ட அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண வர. டக்குன்னு அவனை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படிங்கிறீங்க. அவனும் சலுப்பா, என்னடி புஜ்ஜி, கேளு அப்படிங்கிறான். நீங்கள் அது இதே மாதிரி தானே லோனா அக்காக்கிட்டேயும் கிஸ் பண்ணியிருப்பீங்க, இப்படி தானே அவங்கக்கிட்டேயும் பேசியிருப்பீங்க, அவங்களையே இப்போ துரத்தி விட்டுட்டீங்க, இதே மாதிரி என்னையும் அப்படியே நீங்கள் சொல்ல முடிக்கல. அவ்வளோதான். அவனுக்கு உங்களோட அவளை கம்பேர் பண்ணதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதுலேயும் அவனை உங்களை துரத்தி விடுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சது அவனால் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்க அவனுக்கு வலிக்குது. இவளுக்கு ஏன் லவ்வே புரியல அப்படின்னு டக்குன்னு அவங்கள உதறி விட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். கண்ணெல்லாம் ரெட்டா, செம கோமா அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களோ ஆத்தி அப்படின்னு அந்த சோஃபாவில் அப்படியே பேன் படுத்துட்டு அவனையே அப்படியே பார்க்குறீங்க. மெதுவாக எழுந்திருக்கா. அவனுக்கோ நீங்கள் எப்படி அவளோட கம்பேர் பண்ணலாம் அவ்வளோ ஆத்திரம் வருது. இந்த நம்ம சாக்கடையும் ஒன்றா, இவளை போய் என் புஜ்ஜி, நீ என் புஜ்ஜிடி, நீ எப்படி உன்னை போய் அவளோட கம்பேர் பண்ண, அவ்வளோ நீ ஒன்றா, அவ்வளோ மாதிரி உன்னை துரத்து வேணாம், எப்படி என் உயிரில் கலந்தபடி நீ, உன்னை எப்படி நான் விரட்ட முடியும், ஐயோ உனக்கு ஏண்டி புரிய மாட்டேங்குது, என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டியா, உன்னை என்ன பண்ணால் நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு அவனால் எதுவும் சொல்லவும் முடியாமல் அவ்வளோ கோவம் வருது. அப்படியே செவத்தில் ஓங்கி கையை குத்த போகிறான். நீங்களும் பக்கத்தில் இருந்து ஐயோ லீ அப்படின்னு டக்குன்னு கையை குத்த விடாமல் அப்படியே பிடிக்கிறீங்க. ஆல்ரெடி காயமாயிருக்கு, மறுபடியும் காயப்படுத்திக்க போகிறான் நீನು. அப்படியே கையை பிடிச்சிட்டு ஆனால் அப்படி பார்க்குறீங்க. கொஞ்சம் பீதியிலே தான் இருக்கீங்க. ஆனால் உங்களை அப்படியே முறைச்சி பார்க்க வேணாம், ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கு, மறுபடியும் பண்ணாதீங்க, வலிக்கும் அப்படிங்கிறீங்க. ஜெய் அப்படின்னு டக்குன்னு கையை உருவிட்டு இங்கே வலிக்குதுடி அப்படின்னு ஹாட்டை தொட்டு காட்டுறான். இதை விட இந்த வலி ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு கையை காட்டிட்டு, உனக்கு ஏண்டி புரிய மாட்டேங்குது, யாரோடி கம்பேர் பண்ணுற, ஹேய் நீ என் புச்சிடி, என் புச்சிக்குட்டி, எனக்கு மட்டும்தான், ஒன்று போய் அவளோட சாமியும் சாக்கடையும் ஒன்றா சொல்லு, அது எப்படி நீ கம்பேர் பண்ணலாம், கம்பேர் பண்ணதும் இல்லாமல் நான் விரட்டிடுவேன் வேற, என்னடி நினச்சிட்ருக்க, ஆமாம் அவளோட இருந்திருக்கேன் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் காதல்ங்கிறது உன் மேலே மட்டும் தாண்டி வந்துச்சு, நீ மட்டும் தாண்டி என்னோடய ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட்டு லவ் எல்லாமே உனக்கு மட்டும் தாண்டி, நீ என்னோடவ, நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான், ஏண்டி என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற, இங்கே பாருடி, நான் என் லவ்வை எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ப்ரூவ் பண்ணால் ஒத்துக்குவேன், இங்கே பாரு, நீ என்னை விட்டு விலகி போனாலும் விட மாட்டேன், ஏன் செத்தா கூட பேயாக நான் உன்னை லவ் டார்ச்சர் பண்ணுவேண்டி, அப்போ கூட உன்னை விட மாட்டேன், என் லவ் உண்மை, அதை உனக்கு புரிய வைக்க நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்னு சொன்னவன் அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கிஸ் டீப்பாகிட்டே போகுது. அவன் முரட்டுத்தனமாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. இவ்வளோ நாள் அவன் பண்ணுற கிஸில் அவஸ்தையாக என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒரு மாதிரி இருந்த நீங்கள் பட் இப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கள. ஸோ அந்த கிஸ்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு மாதிரி குறுகுறுப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. நீங்களும் அக்செப்ட் பண்ணி அவன் கொடுக்குற கிஸ்ஸுக்கு நீங்களும் பேக் கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கா. அவ்வளோதான், சும்மாவே ஆடுவான். இப்போது பேக் கிஸ் பண்ணால் விடுவானா, அவ்வளோதான். இன்னும் பின்னந்தலையை அழுத்தி பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. நீங்களும் அப்படியே உங்களை அறியாமல் உங்கள் கை
அவனோட கழுத்தில் அப்படியே நீங்களுமே வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனோட இன்னொரு கை உங்கள் ஹிப்பை அப்படியே வந்துட்டு அழுத்தி பிடிக்குது. உங்களுக்கு வலிச்சாலும் சுகமாக ஏற்றுக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக லீ கண்ட்ரோலை மிஸ் பண்ணுறான். அப்படியே அவன் கை எல்லாம் மீற ஆரம்பிக்குது. அவனோட கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறி உங்கள் செஸ்ட்டுக்கு வரும்போது இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு மோன நிலையில் இருந்திருப்பீங்க. அப்படியே இப்போ அவன் கை இருக்கிற இடம் பார்க்கும்போதும் உங்களுக்கு சுயநினைவே வருது. ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அவன் கையை அப்படியே வந்துட்டு பிடிக்கிறீங்க. அவனும் அப்படியே விடாமல் அப்பையும் உங்கள் கையை தட்டி விட்டு திரும்பவும் அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற உங்களை கண்ணை திறந்து இப்படி பார்க்குறீங்க. அவன் கண்ணை மூடிட்டு உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அவன் கை ரெண்டும் அத்துமீறிட்டு இருக்கு. உங்களால் முடியல. ஸோ நீங்கள் அவன் கையை டக்குன்னு தட்டி விட்டு அப்படியே அவனையும் ஜஸ்ட் லைக் அப்படியே ஒரு மாதிரி ஒரு புஷ் பண்ணி அப்படியே நகர்ந்து நிற்கிறீங்க. அவனும் டக்குன்னு என்னமோ குழந்தைங்க கேட்டிங்க ஃபீடிங் பாட்டில் போடுங்கண்ணா எப்படி பார்க்கும் அந்த மாதிரி உங்களை ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களும் அப்படியே கெஞ்சுற மாதிரி இல்லை இப்போ வேணாமே ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. பட் இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் விட்டுறவனா நம்ம ஆள். ஸோ மறுபடியும் அப்படியே இழுத்து அவங்கள நோ வே அப்படின்ட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. விட்டால் எங்கே போயிடுறீங்களோங்கிற பயம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அவனை பிடிக்குங்கும் போது அதுக்கப்புறம் அவனால் வந்துட்டு வெயிட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலேயும் தள்ளி வச்சுருந்தா சரிப்பட்டு வராது. நம்ம தாம்பத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணால் தான் வேலைக்காகும் அப்படிங்கிற முடியல பைபிளை இறங்கிட்டான். அவங்கள டக்குன்னு இழுத்து அப்படியே அவங்க கையை பின்னாடி வளைச்சி பிடிச்சி உங்கள் கணத்தில் அப்படியே அவன் லிப்ஸ் வரச என்னடி வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி கிறக்கமாக கேட்குறான். உங்களால் முடியல. உடம்பெல்லாம் உதறுது, நடுங்குது. எல்லாம் லே ப்ளீஸ் இப்போ வேணாம் அடிக்கிறீங்க. அவனா விடுவான் அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்களோ அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்களோட நிலைமை அவனுக்கு புரியுது. அடி வேணாங்கிற எனக்கு வேணுமே, எனக்கு இப்போவே வேணும், எல்லாமே வேணும், முழுசாக வேணும், நீ வேணும் அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிட்டே இதுக்குடி வேணாங்கிற இதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு தானே, எல்லாம் எனக்கு தானே, அப்புறம் எதுக்கு வேணாங்கிற, எனக்கு வேணும், இப்போவே வேணும், நீ வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ண உங்களால் தாங்கிக்க முடியல. எவ்வளோ நேரம் தான் நீங்களும் பொறுத்து போவீங்க. உங்களால் உடனே இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனையவே அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு மனதை இதுக்கு வந்திருப்பீங்க. ஸோ தடாலடியாக எப்படி ஒன்று பண்ணால் உங்களால் முடியல. ஸோ அவனும் எனக்கு தான் நான் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச உங்கள் மண்டைக்குள்ளே என்னமோ பல்பெரிய டக்குன்னு அவனை தள்ளி என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை மீறி வரவழைச்ச தைரியத்தோட நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளினதை விட நீங்கள் சொன்ன வார்த்தை அவனுக்கு அப்படியே மண்டைக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி இருக்குது. எனக்கு என்ன உரிமை இருக்கா அப்படின்ட்டு அப்படியே உங்களை எரிக்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களோ வார்த்தையால் சொன்னாலும் உங்களுக்குள்ளே கொஞ்சம் உதறல் எடுக்க தான் செய்யுது. அப்படியே பாய்ந்து போய் பார்க்க எது எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கத்திட்டு அவன் கிட்ட வர உங்களுக்கு பயமாகுது. எதுக்குடி இப்படி சொன்ன, எனக்கு இல்லாத உரிமை அவன் மேலே எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டு கிட்ட வர அது ஆமாம் என் மேலே உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, எந்த உரிமையில் இப்படி நடந்துக்கிறீங்க, நீங்கள் கட்டின தாலியை தான் கழட்டி வைக்க சொல்லிட்டீங்களே, இப்போ நமக்குள்ளே என்ன உறவு, என்ன உரிமை அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்டு அப்படியே சொல்ல இப்போ தான் அவனுக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். அவனா எதோ நினைக்க இவ்வளோதானா அப்படின்னு இருக்க அவனுக்கு. இவ்வளோதானா எதுக்காடி இவ்வளோ அக்க போரு, நான் கூட என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன். மறுபடியும் வேதாளம் ஒருங்கு மரம் ஏறிச்சோன்னு தாலிலாம் ஒரு மேட்ரா அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ண எது அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு இவன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட் அப்படின்னு தலையை குனிஞ்சுக்க. ஏய் புஜ்ஜி, என்னடி இப்போ தாலி கட்டினதா பக்கத்தில் வரணுமா என்ன, தாலி இருந்ததா பக்கத்தில் ஓடுவியா, தாலிலாம் ஒரு மேட்ரு இல்லடி எனக்கு, தாலி இருந்தாலும் சரி அது இல்லைனாலும் சரி நீ என் பொண்டாட்டி, அது எப்போவும் மாறாது. இங்கே பாரு, தாலியே இருந்தாலும் நான் வேணும்னு நினச்சா தான் வேணும், வேணான்னு நினச்சா வேணாம், அந்த மாதிரி தான். தாலியே இல்லாட்டியும் நீ என் பொண்டாட்டி, நீ என்னோட, அதை யாராலையும் மாற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு போய் தாலியே கீழேண்ட இங்கே பாரடி புஜ்ஜி, தாலி மேலாம் எனக்கு பெருசாக சென்டிமெண்ட் கிடையாது, அதனால் அதை நான் பெருசாகவும் எடுத்துக்கல, இதுக்கெல்லாம் நீ இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு அப்படியே அவங்கள இழுத்து பக்கத்தில் அப்படியே குறைச்சி அவங்க கண்ணத்தை அப்படியே பிடிச்சி இந்த பாரடி அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஃபேஸோட ஃபேஸ் அப்படியே வைக்கிறான். நீங்களும் அவனை அப்படியே பார்க்குறீங்க குறுக்குறன்னு, அவனும் உங்களே தான் அப்படியே பார்க்குறான்.
இந்த லிப்புக்கு பக்கத்தில் இருக்க மச்சம் வர அவனை ஏதோ பண்ண அதில் அப்படியே கிஸ் பண்ணி ஏய் தாலி இருந்தாலும் எல்லாத்தையும் நீ பொண்டாட்டிட்டி அப்படிங்கிறான். நீங்களும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனையே பார்த்துட்டு அப்படியே அப்போது என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டீங்களா அப்படின்னு பாவம்மா பாவி பச்சை பிள்ளை மாதிரி அப்படியே தலையை சாய்ச்சி அப்படியே குழந்த மாதிரி கொஞ்சம் கேட்க, ஓ மை காட், டிசைனாக மூஞ்சையும் அப்படியே முகத்து பாவனையும் மாற்றி என்னை கொல்றாளே. நான் தான் இங்கே டீமன் பார்த்தா இவ எனக்கு மேலே இருக்கா, இவ தான் என்ன கொண்டுட்ருக்கா, ஒவ்வொரு நேரமும் ராட்சசி பாடாப்படுத்திகிட்டு இருக்கா. ஒன்றும் தெரியாது பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்சை வச்சுட்டு அந்த மூஞ்சை நான் டிசைனில் மாத்திரா. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மீறி நான் இவக்கிட்ட விழுந்து தொலைக்கிறேன். எப்படி இவக்கிட்ட இப்படி மாட்டி சின்ன பின்ன மாறன்னு எனக்கே தெரியல. ஐயோ எனக்குள்ளே வந்து எதோ படுத்துறடி தலையும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த மச்சம் இது வேற என்னை பாடாப்படுத்திகிட்ருக்கு. இது பெண்ணாடி அப்படின்ட்டு பார்க்குறான். அப்போது தாலி கட்ட மாட்டிங்களா அப்படின்னு மறுபடியும் அதே கேள்வி. அவனுக்கு சிரிக்கிறதா அலறதா தெரில. என்ன இவ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா, இவ தான் எனக்கு வேணும், இவ தான் லைஃப்னு சொல்லிட்டு இருக்க, ஆனாலும் என் மேலே இவ்வளோ முழு உருவமாக இருக்க என் மேலே நம்பிக்கை இல்லை, எதோனோட அந்த மஞ்ச கைத்து மேலே இவளுக்கு இவ்வளோ நம்பிக்கையா அப்படின்ட்டு இருக்கு. சரி இப்போ என்ன, உனக்கு தாலி வேணும் அவ்வளோதானே, சரி ஓகே நான் தாலி கட்டுறேன், நான் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறான். நீங்களோ கண்டிஷனா அப்படின்ட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவனோ அந்த கண்டிஷன் நீ ஒத்துக்கிட்டீன்னா நான் இப்போது இந்த நிமிஷமே தாலி கட்டுறேன் அப்படிங்கிறான். தாலி கட்டுவாரா, என்ன கண்டிஷனாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. புஜ்ஜி என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு, அடுத்த நிமிஷம் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன். எது அப்படின்னு பார்க்குறீங்க. ஓமாடி ஐ லவ் யூ சொல்லு, ஐ லவ் யூ லீன்னு சொல்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷையாக்குறீங்க. ஐ லவ் யூ சொல்லணுமா அப்படின்னு அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க வெக்கத்தில். கண்ணமெல்லாம் அப்படியே செவந்து போக்க அப்படியே பார்க்குறவனுக்கோ ஐயோ என் புஜ்ஜி எப்படி ஆப்பிள் மாதிரி இருக்கா அப்படின்னு அப்படியே அவங்க கண்ணத்தை அப்படியே பார்த்தவனுக்கோ அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல. அந்த இடத்துல ஒரு கடியை போட அப்படின்ட்டு நீங்கள் கண்ணத்தை அப்படியே தேய்ச்சிட்டு இருக்க. ஏய் சொல்லுடி படுத்து எடுக்கிற ஒரு ரயில்வே சொல்கிறேன், இப்போ இந்த நிமிஷம் தாலி கட்டுறேன் அப்படிங்கிறான். சொன்னதை செய்யக்கூட ஆள் தான் லீ. உங்களுக்கு தான் அந்த வெக்கம் வந்து தொலைக்குது, ஷையாக இருக்கு, ஐ லவ் யூ சொல்லணுமாம்ல அப்படின்னு இருக்கு, உங்களால் முடியல அப்படியே அப்படின்னு தலையாட்டுறீங்க. அவனோ ஓ அப்போது மேடம் சொல்ல மாட்டீங்க அப்படியா, அப்போ ஓகே நோ ஐ லவ் யூனா நோ தாலி, அப்புறம் இஷ்டம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்ல அவங்களுக்கும் அப்படியே முகம் வாடி போகுது. பாவமாக அவனை பார்க்க நான் இந்த பாவமாக பார்த்து கரெக்ட் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. இத்தனை நாள் பாவம் பார்த்த வரைக்கும் போதும், இப்போ நீ லவ் யூ சொல்லு, சொன்னீன்னா அடுத்த நிமிஷம் தாலி கட்டுவேன், அதுக்கு மேலே ஓம் இருப்பான் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக இருக்க. நாடி கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு கிட்ட வந்து அப்படியே உங்களை எப்பலாம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படின்னு நீங்கள் தள்ள பார்க்க அவனும் கிஸ் பண்ணி முடிச்சுதான். சரி நீ லவ் யூ சொல்கிற மாதிரி தெரியல, நீ சொன்னாதான் தாலி கட்டுவேன், மற்றபடி எல்லாம் நடக்கும். என்ன அப்படி பார்க்குற, தாலி கட்டலைன்னா கிட்ட வர மாட்டேன்னு நினச்சியா, வாய்ப்பே இல்லை புஜ்ஜி, நீ எனக்கானவ, தாலியே கட்டலாட்டியும் நான் பாட்டுக்கு குடும்பம் நடத்துவேன், நீ தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கண்ணடிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் அப்படியே குனிஞ்சுக்க. சரி வாடி பசிக்குதுன்னு சொன்னில, எனக்கும் பசிக்குது வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க அந்த பேச்சு அவ்வளோ முடிஞ்சு. லவ் யூ சொன்னால் தாலி இல்லைன்னா போடி அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இப்போ சாப்பாடெல்லாம் அவனே எடுத்து வைக்கிறான். நீங்கள் அவனை பாவமாக பார்த்துட்டு இருக்க. சாப்பிட்றி அப்படின்ட்டு உங்களுக்கு அவனுக்கு நீங்களும் ஊட்டிக்கிட்டு அப்படியே 2 பேரும் பெரிய அந்யோன்ய கப்பல் மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இடையில இந்த மானை தேனை பொன்மானை மாதிரி அப்பப்போ லிப் கிஸையும் விட்டு வைக்கல. ஸோ சார் அப்படியே கிஸ் அடித்து சாப்பாடெல்லாம் ஊட்டி நீங்கள் சாப்பிட்டு ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கலான்ட்டு கழுவிட்டு இருந்தா அப்பயும் கூட அந்த விக்ரமாதித்தனோட வேதாள மாதிரி முதுகில் பிக்கி பேக் மாதிரி தொங்கிட்டு தான் வரானே தவிர அவங்கள விடவே இல்லை. ஸோ நீங்களுமே இப்போல்லாம் அவனை ஒரு என்ன சொல்கிறது பிடிக்காம
இல்லாமல் முதல்ல பார்ப்பீங்களே, அப்படிலாம் இல்லை. இப்போ அவன் அப்படி பண்ணுறது உங்களுக்குமே பிடிச்சிருக்கு, ரசிக்கிறீங்க. ஸோ அமைதியாக தான் இருக்கீங்க. அவன் தான் அவங்கக்கிட்ட சின்ன சின்ன சீண்டல்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், வீட்டுக்கு வந்ததுலேருந்து லேப்டாப் எடுக்கலை, ஃபோன் நோண்டலை, யாருக்கும் ஒரு காலுக்கு கூட ரிப்ளை பண்ணல. பிகாஸ் அந்தளவுக்கு பிஸியாக உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே. உங்கள் முந்தானியை பிடிச்சி சுற்றாத குறையா நீங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே அப்படியே ரபேபி ரபேபி அப்படின்னு பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். பட் முரட்டுத்தனமாக இருந்தாலும் அவனோட லவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அதை ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் ரொம்ப சாஃப்ட் இல்லை. ஸோ நீங்கள் சாஃப்டாக தான் இருக்கீங்க. அதனால் உங்களை ஹேண்டில் பண்ணுறதே அவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவ எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஸோ எல்லா வேலையும் முடிக்கிற வரைக்கும் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவன் எப்படா தூங்க வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவனுக்கு. உங்கள் பின்னாடியே இருக்கிறது உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஏன் பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. எப்படி தான் இவனை நம்ம கட்டி போட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலி அவன் ஒன்றும் விமனைசர் இல்லை, உடம்புக்காக உங்கள் பின்னாடி சுற்றலை. உங்கள் மனசு அதை தான் அளவாக லவ் பண்ணுறான். அது 2 பேர்த்துக்குமே இப்போ தான் லைட்டாக தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக புரிஞ்சிக்கும் போது இன்னும் 2 பேர்த்துக்குள்ள எந்த ஒரு என்ன சொல்கிறது தடங்களும் இல்லாமல் ஒன்றா இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகே, அப்படியே வந்துட்டு 2 பேரும் இப்போ தூங்குறதுக்கு ரூமுக்கு போகிறீங்க. ஆக்சுவலி இது உங்களோட ரூம், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே தான் நீங்கள் போங்க. பின்னாடி எவனும் வரா. நீங்கள் என்ன இங்கே வரீங்க? இந்த அரங்கடி போகிறது. நீங்கள் தூங்க உங்கள் ரூமுக்கு வார்த்தையே வரல. அப்படியே அவனும் அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தலையை குடிஞ்சிக்கிறீங்க. அது அப்படின்னு எதை சொல்ல வர. அவனும் இவ்வளோ நேரம் பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்கேன், இப்போ மட்டும் அங்கே போகணுமா? தூங்கும்போது மட்டும் நான் ஏன்டி உன்னை பிரியணும், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு டக்குன்னு அப்படியே தூக்கி உங்களை பெட்டில் போட நீங்கள் உருண்டு அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே அவன் டக்குன்னு வந்து உங்கள் பக்கத்தில் படுத்து உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறான். நீங்களும் அவனையும் இப்படி பார்க்க ஓடி முச்சக்கட்டை முக்காண்ணை போட்ட உருட்டி என்னை பார்க்காத. எங்கள் பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட ஒன்று விட்டு நான் இருக்க மாட்டேன். அது என்னால் முடியாத காரியம் புஜ்ஜி, புரிஞ்சுக்கோ. ஓகேவா பேபி, குட் நைட் அப்படின்ட்டு அவங்களை எப்பவும் போல் அப்படியே டீப்பாக ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு அப்படியே தூங்க. அதுக்கு மேலே அவன் எதுவும் பண்ணலை, உங்களை ஜஸ்ட்டு ஹக் பண்ணிட்டு தூங்குறான். உங்களுக்கு அதுவே போதுங்கிற மாதிரி இருக்குது. எதோ நினச்சி பயந்தவங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் தூங்குறானே அதுவே போதுன்னு இருக்கு. தூங்குனதும் அவனை இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எவ்வளோ அழகான பர்சன் அப்படின்னு இருக்கு. ஆனால் அப்படியே பார்க்குறீங்க ஃபுல்லாக. எனக்கான என் புருஷன் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும்? இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு இப்போது மொத்தம் முழுசாக ஒருத்தன் நீ தாண்டி வேணும்னு வந்து நிற்கிறான். அதை நினைக்க உங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். அதுலேயும் அழகுக்கு அழகு, அறிவு, பணம் எல்லாமே இருக்கும் போது அவனை எப்படி இக்னோர் பண்ண முடியும்? ஸோ இவ்வளோ லவ் அவன் மேலே உங்களுக்குமே இருந்திருக்கு. ஆனால் இத்தனை நாள் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே சுய ஆலோசனை. ஸோ அவனை அப்படியே சைட் அடிச்சுட்டு அப்படியே அவனை கிட்ட போய் பார்க்குறீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஸோ பட்டம் படாமல் அவன் ஃபோர்கெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவனையும் ஒத்து பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஐ லவ் யூ அப்படின்னு அவனுக்கு தூங்கும் போது சொல்கிறீங்க. முழிச்சிருக்குமோ சொல்லியிருந்தா கூட தாலியாச்சும் கட்டியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு அவனை ஹேக் பண்ணிவிட்டு நீங்களும் இப்போ அப்படியே தூங்குறீங்க. விடிஞ்சதும் விடியாதம்மா ஃபர்ஸ்ட் கால் கைரா தாராக்கு தான் கூப்பிட்றா. கைராவை அப்படியே வீடியோ காலில் தாரா பார்க்க கண்ணெல்லாம் வந்து ரெட்டாக இருக்குது. தாராவோட கண்ணெல்லாம் தூங்காதவங்க எப்படி இருப்பாங்க அப்படி இருக்கா. பார்க்கும்போது கைராக்கு புரியுது. ஏய், நைட்டெல்லாம் நீ தூங்குனியா இல்லையா? நோக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? தூங்காமல் அப்படி என்னடி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, இந்த தாராவுக்கு அந்த கிருஷ்ணனை பார்க்காம ஏதடி தூக்கம் அப்படிங்கிறா. இதை கேட்கும்போது கைராக்கோ செம்ம காண்டாகுது. ஏன்டி இப்படி படுத்தி எடுக்கிறாய்? உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குடி. இப்படி ஒருத்தி தனக்காக தவிச்சுட்டுருக்கான்னு கூட அவளுக்கு தெரியாதுடி. நோக்கு புரிகிறதா இல்லையா? சொல்லாத காதல் செல்லாத காசு மாதிரி அப்படின்னு எங்கள் டிஆரே சொல்லியிருக்காரு. எதை அப்படின்னு தாரா பார்க்க, இப்போ இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமாக இங்கே பாருடி. உனக்கு அவரை அம்புட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்காய் உடைச்ச மாதிரி உன் மனசில் இருக்கிறத பட்டனை அவளாண்ட போட்டு உடைச்சிருண்டி. நோக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நீ இப்படி மனசுக்குள்ளேயே வச்சு மருகின்னு இருக்குது. நீக்க பார்க்க ஒரு மாதிரி இருக்குடி. உன்னை இப்படியே பார்க்க பாவமாக இருக்குது. ஏதோ ஆயிருவியோன்னு பயமாகவும் இருக்குடி. ஒன்று உன்னோட நேசத்தை அவளாண்ட சொல்லி தொலை, இல்லையா அவரை மறந்துட்டாவது நிம்மதியாக இருடி அப்படின்னு சொல்ல எங்கள் தாராவோ எதை மறக்கிறதா? அவளையா? இந்த தாராவுக்கு அந்த கண்ணனை மறக்க முடியாதுடி. அவர் மறக்கிறதுங்கிறது இந்த கட்டை
வெந்த சாம்பலாகும் போது கூட தலையும் என்னோட கண்ணன் தான் இருப்பாரடி அப்படிங்கிறா. இங்கே கைராக்கோ தலையில் அடிச்சுக்காது குறையா, இவளை வச்சுட்டு அப்படின்னு இருக்கு. இங்கே பாருடி, அப்பன்னா உன்னால் இதை மறக்க முடியாது அப்படின்னு தெரியுதுல்ல, அப்போ அவளாண்ட உன் நேசத்தை சொல்லிடுடி. அவளோட நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, பேசாமல் ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் உன் மனசில் உள்ளதை போட்டு உடைச்சிடண்டி அப்படின்ட்டு இங்கே கைராவுக்கு முடியல. தாராவோட இந்த நிலைமையை பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படியாவது லவ்வை சொல்லிட்டாலாச்சும் போதும், அவன் இருக்க இல்லை ஏதோ ஒன்று சொன்னால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்க. தாராவோ இன்னைக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்க வைக்க பார்க்குறியாடி, என்னடி விளாண்டுருக்க? பின்ன அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? திடீர்னு அவளுக்கு கால் பண்ணி நான் உங்களை விரும்புகிறேன்னு சொன்னால் என்னை பைத்தியக்காரின்னு நினைக்க மாட்டாரோன்னோ? டி அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாருடி, நீ சொல்லவும் மாட்ட, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வேதனை பண்ணிட்டுருப்ப. இப்போ என்ன தாண்டி பண்ணணுங்கிற அப்படின்ட்டு கைரா கேட்குறா. தெரியலடி அப்படிங்கிறா. கைராக்கோ என்னடி இது பதில் அப்படிங்கிற மாதிரி இருக்க. தாராவோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி, அவளாண்ட போய் என்னால் நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல முடியாதுடி. ஆனால் அவன் மேலே நான் வச்சிருக்க காதல் அப்படியே தாண்டி இருக்கும். இந்த கட்டை சாம்பலாகிற வரைக்கும் அது மாறாதுடி, அதுதான் தெரியுமே. ஆனால் இப்படி சொல்லாமல் எப்படி? எனக்கு அவளாண்ட சொல்லி அவள் என்னை பிடிக்கலை வேணான்னு சொல்கிறத ஏற்றுக்கிற அளவுக்கு மனநிலை இல்லடி. நேக்கு அவள் மேலே இருக்க காதல் இப்படியே இருக்கணும், அது போதும்டி. அவளாண்ட நான் காதலை சொல்லாட்டியும் அவளை மனசில் நினச்சுட்டே என் காலத்தை ஓட்டிடுவேண்டி. அவளை பார்த்துட்டே இருந்தா அதுவே போதும் இந்த தாராக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, நான் இங்கே அவள் அங்கே, என்னால் இப்போ அவரை பார்க்கக்கூட முடியல. அது தாண்டி இன்றைக்கி வேதனையாக இருக்குது. வரும்போது செத்த நாள் இருந்து அவளை ஒரு தடவையாவது பார்த்து கண்ணில் நடிச்சுட்டு வந்ததா கூட அதே நினைப்போட என் நாளையே நான் கடந்துருவேண்டி. ஆனால் அவள் இல்லாமல் செத்த நாளைக்கு கூட நல்லா இருக்க முடியல, அதை தாண்டி கஷ்டமாக இருக்குது. அவள் நினைப்போட வாழ முடியும், ஆனால் அவளை பார்க்காம இருக்கிறது தான் கொடுமையாக இருக்குடி. காலையில் தொடங்கி நான் இது வரைக்கும் அவளில் தொடங்கி அவளே தான் முடியுது. அவள் இல்லாதது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கே தவிர அவள் என் மனசுக்குள்ளே இருக்கா, அது போதும். அவளாண்ட சொல்லாமல் இப்படியே இருந்துருவா இந்த தாரா. இந்த தாரா பிறந்ததே அந்த கண்ணனுக்காகத்தான். நீ இப்படியே வளர்ந்துட்டாரு, ஆனால் அவளுக்கு தான் இப்படி ஒருத்தி இருக்கானே தெரியாது. இந்த லூசு சொல்லவும் போகிறதில்ல. கைராக்கு எங்கே கொண்டு போய் முட்டிக்கிறது மண்டையன்னு இருக்கு. காசு தெரியும் பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ் தாராவோடது அப்படின்னு அப்படி லவ் பண்ணுறா. ஆனால் அதை சொல்ல தான் தைரியம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கா. சொல்ல தைரியம் இல்லாமல் இல்லை, இங்கே எத்தனை பேர் தன்னோட லவ்வை சொல்லி அதை ரிஜெக்ட் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் இருப்பாங்க. ஸோ அந்த மனநிலை தான் தாராக்கு. சப்போஸ் லவ்வை சொல்லி அவங்க இது வேணாம் சொல்லிட்டா அதை தாங்கிக்கிற அளவுக்கு தைரியம் அவளுக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா அவளோட லவ் அப்படி சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்ருக்கா. அவளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அவளுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் தான். அவன் மேலே அம்பட்டு ஒரு லவ். அப்படி அவனை எங்கேயாவது பார்த்தா அவன் வீட்டு வாசல் நின்று அவனை சைட் அடிக்கிறது, அவன் போகும்போது வரும்போது பார்க்குறது, மொட்டை மாடியில் நின்று அவனை பார்க்குறது, இப்படி. ஆனால் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பக்கத்தில் நேருக்கு நேராக அப்படிலாம் அவள் பார்த்ததே இல்லை. அப்படி பார்த்தா எங்கே கட்டி பிடிச்சி கதறி தன்னோட லவ்வை அவன்கிட்ட சொல்லிடுவோமுங்கிற பயம் அவளுக்கு. அதனால் அவனை தூரத்தில் இருந்தே சைட் அடிப்பா. இதெல்லாம் நல்லாவே தெரியும் கைராக்கு. தாராவோட இந்த மனசு புரிஞ்சனால தான் இப்படி இருக்காளே இவ, சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒருத்தி தவிச்சிட்ருக்காளுங்கிற தவிப்புக்காக தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. பட் தாராவோ சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லாமல் அவள் ஒரு பக்கம் தன்னோட காதலை ஃபுல்லாக பங்க்ஷன் மேலே வச்சுட்டு சுற்றிட்டுருக்கா. பட் பாவம் பங்க்ஷன் அவனுக்கு தான் லவ் எங்கே இருக்குன்னே தெரியாமல் சுற்றிட்டுருக்கான். பாவம் பைபிளை சொன்னால் கூட பொழைச்சி போகும். இந்த லூசு பைபிளை எப்போ லவ்வை சொல்ல போதோ. ஸோ அப்படியே தாராவோ கைரா எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னடி அப்படின்னு கேட்க, நேக்கு அவளை பார்க்கலாம் போல இருக்குது, நேக்கு என்னோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் இதில் காட்டுறியா? அப்படியே வீடியோ கால் பேசிட்டு அவள் வீட்டுக்குள்ளே போனீன்னா அங்கே அவள் இருப்பாள், நான் அப்படியே கொஞ்சம் அவளை பார்த்துக்கிறேனே அப்படின்னு கேட்க, ஏய் என்னடி விளையாடுறியா? நேக்கு அவளோடலாம் அவ்வளோ ஒன்றும் பொழக்கல்லடி, எப்படி திடீர்னு அவள் வீட்டுக்குள்ளே என்ன போக சொல்கிற? போயிட்டு நான் என்ன தடி சொல்கிறது? அவள் என்கிட்ட கேட்டால் நான் என்னன்னு சொல்லி அவகிட்ட பேசுகிறது? ப்ளீஸ் டி, நேக்கு அவளை பார்க்காம ஊருக்கு வந்ததுலேருந்து பிராணனே இல்லடி. சாப்பிட முடியல, தூங்க முடியல. எனக்கு எல்லா நேரமும் கண்ணு முன்னாடி அவள் தாண்டி வந்துகிட்டே இருக்கா. எனக்கு அவள் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, அதுக்கு அப்படின்னு கைரா பார்க்க, ப்ளீஸ் டி
எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா? ஒரே ஒரு தடவை அவளை நான் கண் குளிர பார்த்துட்டேனா அதை வச்சே அப்புறம் இருக்க வருஷத்தை ஓட்டிடுவேன்டி. நான் வர வரைக்கும் அது தாங்கும். எனக்கு அவளை பார்க்கணுண்டி. நேக்கு இது ஒன்று மட்டும் செய்யடி, ரொம்ப உபத்திரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தாரை அழுகாத குறையா கேட்க கைராவால் தாங்கிக்க முடியல. இப்படி ஒரு பைத்தியக்கார அக்கா வச்சு நான் என்ன தான் பண்ணுறது? சரி, ஏதாவது பண்ணிட்டு போய் தொலைகிறேன். அவள் ஆற்றுல நிற்க அவளா ஒன்றும் அவ்வளோ பழக்கம்தான் இல்லை. என்னத்தை போய் சொல்லி நான் ஈஞ்சிட்டு நிற்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே கைராவா அங்கே போகிறா. ஸோ அவளோ ஒரு வழியாக ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கலான்ட்டா அப்படியே கேமராவை டர்ன் பண்ண மாதிரி வச்சுட்டு அப்படியே வர இங்கே அப்படியே வீட்டு பாடி கார்டு இருக்கார்ல, ஸோ அவர் வந்து என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைரா முன்னாடி வந்து நிற்க, ஆத்தி இந்த கௌஷிக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறா. இந்த கௌஷிக் குறுக்க வந்தால் என்னை தாண்டி தான் போய் ஃபங்க்ஷனை பார்க்கணும். வேறு யார்? நம்ம ஷேடோ தான். எத்தனை வாட்டி உங்கள் வீட்டு பக்கம் வாழாட்டிட்டு வந்தப்போ குச்சால் அடித்து என்னை விரட்டி விட்டுருப்பேன். இன்றைக்கி தானடி எங்கள் வீட்டு பக்கம் நீ வந்திருக்க, விட்டுருவனா நான்? என்னை தாண்டி போடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேடோ வந்து முட்டை மாட்டேன்டி ஒன்று ஆடின்ட்டு நிற்கிறான். இந்த பக்கி வேற இருக்கே அப்படின்ட்டு அவளை முழிக்கிறா. ஷேடோவோ என்னடி அசடு வலிஞ்சிட்ருக்கங்கிற மாதிரி பார்த்துருக்க, சமாளிப்போம் அப்படின்ட்டு கைராவோ, உன் பேர் என்ன? டூடோவோ? என்னமோல சூடோ. சூடோ அப்படின்ட்டு அப்படியே என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மாதிரி கைரா ஒரு சீனை போட இங்கே சேடாக செம்ம கடுப்பாகுது. தன்னோட பேரை தப்பாக சொல்கிறது இல்லாமல் இப்படி வலிஞ்சு நிற்க அவனும் செம்ம இரிட்டேட் ஆகுறான். அப்படியே நீ என்னை அடித்ததை கூட தாங்கிக்க வேண்டிய, ஆனால் என் பேரை தப்பாக சொல்லிவிட்டு இதுலேயும் ஒரு வேறு இழிச்சு வைக்கிறப்ப என்னால் தாங்கிக்க பிள்ளைங்கிற மாதிரி ஷேடோ அப்படியே ஒருன்னு உரிமிட்டு அப்படி கடிக்கிற மாதிரி குலைக்க ஆரம்பிக்கா. அவ்வளோதான் இங்கே கைராக்கு அல்ல இல்லை. ஆத்தி என்னது கடைச்சிருமாக்கும் பயமாக இருக்கிற பெருமாளே, இந்த கடங்காரி தாரி ஆவால் நான் நாய்ட்டெல்லாம் கடி வாங்கணும் போல இருக்கு. ஐயோ இன்றைக்கி என்னை பதம் பார்க்காம விட மாட்டான் போல இருக்கே. ஐயோ என்னை விட்டுடா, தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கைரா நடுங்கிட்டு இருக்கா. இங்கே ஷாடா குலைச்ச சவுண்டு கேட்டு உள்ளேருந்து சாரா, ஏன்னா காலையிலே கத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு வெளியில் வந்தவளோ அங்கே கைரா நடுங்கிற மேடிக்கு நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஹே கைரா நீ என்ன இந்த பக்கம்? அங்கே காற்று இந்த பக்கம் வீசுது, அதிசயமாக இருக்குது. ஏன் வாசலில் நின்ட்ட? உள்ளவா கம் அப்படிங்கிற மாதிரி சாரா அப்படியே வந்து அப்பப்போ பேசிக்குவாங்க வெளியில், பெருசாக ஒன்றும் பழக்கலையில். அதனால் வந்துட்டு அப்படியே சாரா வந்து கூப்பிட கைராவோ இங்கே பீதியில் நிற்கிறா. எங்கே உள்ளே வர்றது? ஈவன் நான் நகர்ந்தாலே பிடுங்கிடுவானாட்டிருக்கே அப்படிங்கிற பீதியில் அவள் இருக்கா. அப்படியே நின்றுட்டே இருக்க. உள்ளவா அப்படின்னு சாரா கூப்பிட, அது உங்கள் ஆற்றுக்கு வரலான்னு தான் வந்தேன். எங்கே? தோ உங்கள் பாடி கார்டு தான் என்ன குறுக்க நிப்பாட்டிட்டாரு, செக் போஸ்ட் மாதிரி. இவரை தாண்டி நான் எங்கே உள்ளே வர்றது? வந்தால் 1 கிலோ கறியை காலி பண்ணாமல் விட மாட்டார் போல், நேக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறா கைரா. எது ஷேடோவா? இவனை பார்த்தா பயப்படுற? அவன் ஒரு டம்மி பீஸு, அவன்லாம் கடிக்க மாட்டான். இங்கே ஷேடோவுக்கு செம்ம காண்டாகுது. எதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இப்போ சாராவை முறைச்சி பார்க்குறான். என்னடி அப்படி அசால்ட்டாக என்ன டம்மி பீஸுன்னு சொல்லிட்டு, அதுவும் எவ்வளோ ஒருத்திக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க? நான் என்ன டம்மி பீஸா? நீயும் நானும் போட்டு எத்தனை பேரை கடிச்சு விட்டுருக்கோம். உன்கிட்ட வம்பு பண்ண பொறுக்கி பசங்களெல்லாம் எத்தனை பேர்த்த நான் கடிச்சு விட்டுருக்கேன். நீ பாதி பேர்த்த கடிச்சு விட்டுருக்க. இதில் ஃபங்க்ஷனுக்கே டவுட் வந்துடும், நான் கடிச்சதான் நீ கடிச்சதான். அந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ணியிருக்கோம். என்னை பார்த்து டம்மி பீஸுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன உலகமாடா இது அப்படிங்கிற மாதிரி ஷேடோ மைண்ட் வாய்ஸ் ஓட்டிட்டு சாராவை பார்த்துட்ருக்கான். சாராவோ அவன் கிடக்கான் அப்படிங்கிற மாதிரி கைராவை கையை பிடிச்சி உள்ளவா அப்படின்னு கூட்டிகிட்டு போக கைராவும் அப்படியே வந்துட்டு ஃபோனை வந்துட்டு பேக் ஸ்க்ரீன் போட்டு வச்சுட்டு அப்படியே உள்ளே வரா. ஸோ அப்போ இந்த பக்கத்துலேருந்து தாரா வந்து எங்கே அவளை காணும் அட்டிக்கிற மாதிரி அவள் ஃபங்க்ஷனை தான் தேடிட்டுருக்கு. ஃபங்க்ஷனும் அப்போ தான் கரெக்டாக குளிச்சுட்டு தலையை தொட்டிட்டு அப்படியே வெளியில் வரான். அது அப்படியே அவளுக்கு தெரியுது. அவன் தலை தொட்டிட்டு வரும்போது அப்படியே பார்க்குறவளுக்கோ ஐயோ எப்படி இருக்கா அப்படின்னு இருக்க. இத்தனை நாளாக பார்க்காம ஏக்கமாக இருந்ததெல்லாம் அவனை பார்த்ததும் அவ்வளோ குஷியாயிரா. அப்படியே ஐயோ அப்படின்னு வெக்கம் வேற பட்டுட்ருக்கா அவள் ஸ்க்ரீனில். ஸோ அப்படியே அவனை டச் பண்ணிலாம் பார்த்துட்ருக்கா. டச் பண்ணுற மாதிரி இந்த ஸ்க்ரீனை தொட்டு பார்த்துட்ருக்கா. பிகாஸ் வந்துட்டு கைரா நல்லாவே வந்துட்டு அவனுக்கு தெரிகிற மாதிரி கையை மடக்கின மாதிரி இப்படி வச்சுட்டு கேமராவை வந்துட்டு கரெக்டாக அவன் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அதனால் நல்லாவே தெரியுது. ஸோ தாரா அப்படியே பட்டர்ஃப்ளை ஃபீலிங்கில் அப்படியே ஃபங்க்ஷனை பார்த்துட்ருக்கா. ஃபங்க்ஷன் தலை தொட்டிட்டு இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறான். அங்கே ஒருத்தி நிற்கிறத பார்த்துட்டு கைராவை பார்த்து, என்ன சாமி இந்த பக்கம் வந்திருக்கேள்? என்ன உங்கள் வீட்டில் வடாம் வத்தல் காய போடுற துணி எதுவும் காக்கா தூக்கிட்டு வந்து ஆற்றுல போட்டுருச்சோன்னோ
அதை இது வாங்க வந்தீங்களா அப்படின்ட்டு கலாய்க்க இங்கே சாராவோ கெக்க பக்கேன்னு சிரிக்கிறா. இப்படியே சாராவையும் பங்க்ஷனையும் கைரா மறைச்சிட்டு இதுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, வரவங்க போகிறவங்களாம் கலாய்க்கிறதா வேலை, இதுங்கக்கிட்ட என்ன கோத்து விட்டாலே இது தாரா பக்கி அப்படிங்கிற மாதிரி கைராவோ. ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் காப்பி பொடி தீர்ந்தெடுத்து அதான் அம்மா உங்களாண்ட கொஞ்சம் காப்பி பொடி வாங்கிட்டு வர சொன்னா. அடுத்த டைம் மளிகை சாமான் வாங்கும்போது காப்பி பொடி வாங்கி உங்களாண்ட திரும்ப தந்துடுறேன்னு அப்படின்னு வாய்க்கு வந்த பொய்யா கைரா அடிச்சு விட பங்க்ஷனோ குறுன்னு கைராவை பார்க்குறான். இப்படி பார்க்குறார் அப்படிங்கிற மாதிரி அவ பார்க்க, இல்லை நீ காஃபி பொடி வாங்க வந்த மாதிரிலாம் தெரியலையே, பிகாஸ் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு காஃபி கடை இருக்குது, அங்கெல்லாம் விட்டுட்டு 300 மீட்டர் நடந்து என் வீட்டுக்கு வந்திருக்க. அப்போ நான் நீ காஃபி பொடி வாங்க வரல, நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்க. இங்கே அவ்வளோதான் கைராக ஆல்ரெடி பயத்தில் பல்ல கை காலாம் நடுங்குது, அப்படியே பயந்து போய் நிற்கா. ஃபங்க்ஷன் அவளையும் உத்து பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.